எம்பியாக ஏதோ வக்கீலாம் அதை கொண்டு போய் ஏதோ பைசா வேறு என்ன எங்கேயாவது ஏதாவது கொடுத்து அதை போய் சுப்ரீம் கோர்ட் ஓடுறாப்படி அது பேர் கீர் வைக்கிறதுக்கு மறுபடியும் பேர் வச்சு என்ன பண்ணுறது? மக்களுக்கு இது வரைக்கும் சொன்ன வாக்குறது ஒரு நிறைவேற்ற 4 வருஷமாக இந்த 5-6 மாதம் 3-4 மாதம் அப்புறம் காபந்தம் மாறிட போகிறேன். நீ எங்கே போய் கட்டுறது நீ மக்களுக்கு? திட்டத்தை பேர் வச்சு என்ன பண்ண போகிற? பேர் வச்சு அது முதல்வர் வச்சு போகிற மோடி பிரதமர் தான் வைக்கிற, மோடி வைக்கிறது இல்லையே. 4.5 மாதமாக எடப்பாடி கேட்கல, 50 மாதமாக பண்ணாமல் 8 மாதத்தில் என்ன தப்பு பண்ண போகிற நீ? சும்மா பேரை மட்டும் வச்சுட்டாங்க. அது ஏற்கனவே சொல்லி பேர் வைக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டு. அப்போ ஹைகோர்ட் சொல்லி உடனே சேலஞ்சு பண்ணிட்டாங்க. அவங்க தான் கொடுத்ததே முதல்ல, அதை மாற்றி கொடுத்துருவாங்களா? சொன்னது சரி தான் போடான்றாங்க. இந்த மாதிரி ஒன்று. இப்போ பாருங்கள், நான் இந்த இது அண்ணாமலை ஒன்று சொல்லியிருக்காரு, எங்கள் மாமா படித்தா டாக்டர் ஆனால் படிக்காமல் துணை முதலமைச்சர் ஆகிட்டேன்னு. இப்படி எல்லோரும் ஆக முடியுமா? அன்றைக்கி எம்ஜிஆர் கருணாநிதியில் கொடுத்தாரு, குடும்ப ஆட்சி வந்துட்டுருக்கு, அவ்வளோ வித்தியாசம். இல்லைன்னா நீங்களாம் எங்கே இருப்பீங்க? அது வேறு விஷயம், கொஸ்டின் மார்க். அப்போது இப்போ என்ன சொல்கிறாருன்னா, படித்தவன் கஷ்டப்பட்டு வரான், நீ வந்திருக்க. அப்போ உங்களுக்கு எப்படின்னா இந்த மைனாரிட்டி தொகுதி இருப்பாருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி உதயநிதி இருந்த தொகுதி என்ன சேப்பாக்கம் அந்த மாதிரியா, இப்படி குளத்தூர் ஸ்டாலினுக்கெல்லாம் பாருங்கள், இந்த மைனாரிட்டி முஸ்லீம் ஓட்டெலாம் இருக்கிற ஏரியா. அப்போ முஸ்லீம் கிறிஸ்டின்னா கண்ணை மூடி போடுவாங்க, நம்ம வந்துடலாம், ஏன்னா அடம்படி கட்சி இருக்குது, வந்துக்கலாம். இப்படித்தான் வர்றது, அதான் சொல்கிறாரு. அப்போ யாரும் ஜெயிக்கணும்? அதாவது உதயநிதி அந்த பல பேர் சொல்கிற மாதிரி உபயோகம் இல்லாத நிதி, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறாங்க யோசித்து போடணும்னா மைனாரிட்டி யோசிக்க போடலாம். அது அந்த சேஃப் சைடில் இருந்துக்கிறது. அப்போது உனக்கு காலங்காலம் இப்படித்தான் இருக்கும், நீ யோசிக்காமல் போட்டேன்னா. அதில் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு பூமாய் வந்துடும் நினைக்கிறான் மைனாரிட்டி. அப்படி இந்துக்கள் தெளிவார். நீ கண்ணை மூடிட்டு ஓட்ட போட்டால் நீ தெளிவார் வர தேர்தலுக்கு. ஆரம்பத்திலேருந்து இந்த விழித்திருந்தேன்னு சொல்லியிருக்கோம் லேபிள். நீ தெளிவாக இருக்கணும். அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், விஜய் கொஞ்சம் போட்டு போகிறான், என்னமோ பண்ணிட்டு போகிறான். நீ கரெக்டாக பண்ணு. நீ கரெக்டாக இருந்தால் வருவானா, பேசுவானா? எதுக்கு ஏமாறுற? நீட்டில் படித்து ஏழையெல்லாம் வர்றான் இப்போ 7.5%. அது தெரியுண்ணா. இப்போ ரகசியம் அப்பாட்டே சொல்லி எடப்பாடி கேட்குறாருல்ல. ஆனால் ஒன்றும் நடக்காது. நீ எழுதி வச்சுக்க. திமுக வந்து இதோட மொத்தம் இன்னும் எல்லாம் ஏறத்தான் போகுது. கடன் வாங்கியாச்சுல, கடன் கட்டுறதுக்கு எடப்பாடி சொல்கிறார், திருப்பி வாங்கி தான் தீருவாங்க. அது மத்தியில் இருக்க கூட்டணி ஆட்சி மாதிரி தான் வந்தோன்னா அவங்க எல்லாம் செய்வாங்க. நீ எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போனால் அவங்களும் செய்ய மாட்டாங்க. இது கூட பவர் அவங்க தான். ஓகே, இந்த பக்கம் திட்டு தான் அந்த பக்கம் போய் மண்டிட்டு கேட்டாலாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ரெட்டை திமுக. இப்போ அன்றைக்கி 11 மருத்துவமனை கொடுத்தாங்க, மருத்துவக் கல்லூரி. இன்றைக்கி ஒன்றாவது வந்ததா? வராது. எய்ம்ஸ் ஏடிஎம்கே கொடுத்தது தான்.